முதல்ல தொக்குக்கு மசாலா தடவி வச்சிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருவோம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அடுத்து கொஞ்சம் உப்பு, ரொம்ப உப்பு போட வேணாம், ஒரு அரை பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி கலந்துருவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம், ஒரு அரை லெமன். அவ்வளோதான். உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்துட்டு இப்போ சிக்கனில் தடவிடலாம், மசாலா தடவிடலாம். நல்லா நான் லெக் பீஸ் எடுத்திருக்கேன், அந்த லெக் பீஸில் தான் இப்போ மசாலா தடவுறேன். மசாலா தடவியாச்சு. 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து தொக்கு பண்ணிக்கலாம். முதல்ல பிரியாணி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணியாக நான் எம்டி பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஒரு 2 குழிக்கரண்டி நம்ம கரண்டியில் இந்த மாதிரி இது பொரிச்சது தான் எண்ணெய். இப்போ தாளிக்கிறதுக்கு ஏலக்காய் 5, கிராம்பு 5, பட்டை 5, கொஞ்சம் கல்பாசி, 1 பிரிஞ்சலை சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே 4 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், நல்லா வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுமே 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துடலாம். புதினா போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரம் மசாலா 1 ஸ்பூன், அடுத்து மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுருவோம். அடுத்து 4 தக்காளி, தக்காளி போட்டுட்டு ஒரு 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா அரிசி தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் தண்ணி சேர்த்துருவோம். 1/2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான உப்பு, அடுத்து லெமன் புழிஞ்சிக்கலாம், அரை லெமன். அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரவும் அரிசி போடுவோம். அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுருவோமா. 1/2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரமாக ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சரி பார்த்து உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு வத்தட்டும். அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். சிக்கன் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதையும் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துருவோம். அவ்வளோதான். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்து தாளித்து விட்டாச்சு. இந்த பக்கம் வெங்காயத்தை, இந்த பக்கம் என்ன ஆச்சு குஸ்கான்னு பார்த்துருவோம். தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா வத்திருச்சு பாருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே பாத்திரத்தை எடுத்து வச்சு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு விட்றலாம். நல்லா சூடாகிற வரைக்கும். அதுக்கப்புறமா நம்ம கம்மி பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நான் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி, கூடவே நம்ம மசாலா தடவி வச்சுருந்த சிக்கன் பீஸ், மீதி இருக்கிற மசாலா இதுலேயே போட்டு விட்டுருங்க. அப்படியே அந்த பாத்திரத்துக்கு கழுவி அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே ஊற்றி விட்டுடலாம். அப்படியே பெரட்டியெல்லாம் விட வேணாம், அப்படியே மூடி வச்சிடலாம். சிக்கன் தாளித்து விட்டாச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம்.
அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி ஒரு வேக விடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஏன்னா இது தொக்கு மாதிரி தான் வரணும். அதனால் அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம், கம்மியாக ஊற்றி வேக வச்சா போதும். நல்லா வேகட்டும். மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து பிரியாணி வச்சு பார்த்தீங்கன்னா 2 டைம் கலந்து விட்டுட்டேன். இப்போ கடைசியாக ஒரு டைம் கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அருமையான எம்டி பிரியாணி ரெடி. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி விட்டுறலாம். அவ்வளோதான். நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு பாருங்கள். அவ்வளோதான். வேக ஓரளவுக்கு வெந்துருச்சு. அந்த கறியெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துடலாம். நம்ம வந்து சிக்கன் ஊற வைக்கிற மட்டும்தான் உப்பு போட்டோம், கிரேவிக்கு உப்பு போடலை. அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவி அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கறியில் உப்பு பிடிச்சிருக்கும், எப்படி கிரேவியில் பிடிச்சிருக்காது இல்லையா. அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். அருமையாக பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுது. இதான் பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வெந்து தனித்தனியாக இங்கே வருது பாருங்கள். நல்லா வெந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேகுது. அவ்வளோதான். இப்போ வந்து மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். தொக்கு ரெடி. அருமையான தொக்கு ரெடி. லெக் பீஸ் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கூடவே கொஞ்சம் தொக்கையும் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், எம்டி பிரியாணி ரெடியாக இருக்குது. அப்படியே சுட சுட எடுத்து இந்த தொக்குக்குள்ளே போடுவோம். போட்டு நல்லா இப்படி அழுத்தணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பார்த்திங்கன்னா இப்படி ஒரு தட்டை வச்சு எப்படி கமுத்திடும். சூப்பரான ஒரு தொக்கு பிரியாணி ரெடி. சூப்பரான இங்கே இந்த கிரேவி பார்த்திங்கன்னா அந்த தொக்கு அப்படியே வலிஞ்சு வர்றதை பார்க்குறப்போ அவ்வளோ ஆசையாக இருக்குது சாப்பிட்லானுங்க. பாருங்கள், பீஸெல்லாம் வேறு லெவலில் வெந்திருக்கு பாருங்கள். ஐயோ சுடுது. நல்லா கொதிக்க கொதிக்க அப்படியே அந்த தொக்கில் பிணைஞ்சு சாப்பிட்டா ஐயோ வாயில் வச்சு வருது. அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்.